ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 10வது வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் ஆகையால்? எதற்காக ஆண்டவர் அதனால் என்று இணைத்திருக்கிறார்? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு உண்டாகும் பொழுது தெய்வத்தினுடைய பாதுகாப்பு நம்மேல் இறங்கி வருகிறது. கர்த்தருக்குள் நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசேஷமாக அவருடைய மறைவு எங்கே இருக்கும் அப்படின்னா, அவர் வாசம் பண்ணுகிற இடத்தில். மோசே மலையின் மேல் ஏறி கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, உங்கள் குரலை நான் கேட்குறேன், உங்கள் முகத்தை நான் பார்த்தலாம். உங்கள் குரலை மட்டும் கேட்குறேன், நான் ரொம்ப அரிதான காரியத்தை கேட்குறேன், உங்களை நான் பார்க்கணும். ஆண்டவர் ரொம்ப அழகாக அவனுக்கு சொன்னார், இப்பா நீ என்னை பார்க்க முடியாது, ஏன்னா என்னை பார்த்து நீ உயிரோடு கூட இருக்க முடியாது. அதுதான் நீதி. என்னை இந்த மகிமையின் பிரசன்னத்தில் நீ என்னை பார்த்தா உயிரோடு கூட இருக்க முடியாது. அதனால் நான் உன்னை என்னுடைய சாயலை காண்பிக்கிறேன். முழுமையாக நீ என்னை பார்க்க முடியாது, ஆனால் என்னுடைய சாயலை நான் காட்டுகிறேன்னு சொல்லி கண்மலை வெடிப்பில் அவனை உட்கார வச்சு தன் கரத்தினால் மூடி அவர் கடந்து போகும் பொழுது அவர் சாயலை, முதுகு பக்கத்தில் அவர் சாயலை பார்க்கிறார். இந்த பாக்கியம் மோசேக்கு மாத்திரம் கிடைத்தது. ஆனால் நிறைய தரிசனங்கள் எழுதியிருக்கிற பரிசுத்தவான்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயாவாக இருக்கட்டும், எசேக்கியேலாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், அல்லது ஏசாயாவாக இருக்கட்டும், அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுகிற யோவானாக இருக்கட்டும், எல்லாரும் சிங்காசனத்தில் இருக்கிறவரை அவருடைய சாயலை கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மோசே மாத்திரம்தான் அவரை உன்னதமானவருடைய மறைவில் நின்றவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உன்னதமானவருடைய நெருக்கத்தில் இருந்தால், நீங்கள் உன்னதமானவருடைய பராமரிப்பில் இருந்தால், உன்னதமானவருடைய பாதுகாப்பில் இருந்தால், உன்னதமானவரோடு உங்களுக்கு நல்ல தொடர்பு இருந்தால், ஒரு நல்ல ஜெபம், நல்ல வேத வாசிப்பு, உன்னதமானவரை குறித்த அறிவு நமக்குள் இருந்தால், அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாப்புகளை கர்த்தர் நீக்கும்படி, வாதை நீ உங்களை தொடாதபடி ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் வேலையெடுத்து பாதுகாக்கும்படி விரும்புகிறார். இடம் கொடுப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை தீர்ப்பிதாவே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையானவருடைய பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கையில் பொல்லாப்பு வேண்டாப்பா, வாதை வேண்டாப்பா, உன்னதமானவராகிய உண்மை அறிகிற அறிவுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. உங்கள் மறைவில் அவர்களை வைத்துக் கொள்ளுங்க. அப்போ தான் சர்வ வல்லவருடைய நிழலில் அவங்க தங்கும்போது இந்த தீங்கு ஒன்று வராது. உங்கள் கரத்தில் இருக்கும்பொழுது இந்த தீங்கு ஒன்று வராது. உங்கள் மறைவில் இருக்கும்பொழுது இந்த தீங்கு ஒன்று வராது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நன்மையை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலையில் கட்டவிழ்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.